காப்பி குடிங்க. ஏன் இப்படி எண்ணெயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. எப்படி இருக்கு உனக்கு? நான் பார்க்க கூடாதா உன்ன? அப்படி சொல்லல, ஒரு மாதிரி இருக்கு, அதான் சொன்னேன். சரி காப்பி குடிங்க, நேரமாச்சு, வீட்டுக்கு வேற போகணும். அம்மா அதுக்கப்புறம் தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, அதுக்கப்புறமா பிரச்சனை தான் வரும். ஆ, இவ்வளவு நேரம் எங்க அம்மா கிட்ட அவ்வளவு பேச்சு பேசுன, உங்க அம்மா கிட்ட நீ பேச மாட்டியா? எல்லாம் அப்போ சும்மாதான். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அனு, நீ ஏன் இப்படி பேசுனேன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு அனு. எப்படி அனு இப்படி பேசுன நீ? சொல்லு, உனக்கு எங்க இருந்து வந்துச்சு இவ்வளவு தைரியம்? சொல்லு அனு, உன்கிட்டதான் கேக்குறேன். சொல்லு. ஏன் நாலாவது பேச மாட்டேனா? அதுல பேசுவேன். ஆமா, ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க சரியா? எங்க அம்மா கிட்ட ஏன் பேச மாட்டேன்னா, எங்க அம்மா தான் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. யாருமே இல்லை, தனியால இவ்வளவு தூரம் வளர்த்துருக்காங்க. அதனால ஒரு மரியாதை, அவ்வளவுதான். ஆனா நீ எங்க அம்மா கிட்ட இப்படி பேசுவேன்னு நினைக்கவே இல்லை அனு. தைரியம் வந்துட்டு அப்புறம் நாளை பின்ன நானும் ஏதாச்சும் சொன்னா அனு என்னையே மிரட்டிடுவா. என்னன்னு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சரியா? ஓவரா பண்ணாதீங்க. அனு, என்ன? லவ் யூ. சும்மா இருங்க, எல்லாரும் இருக்காங்கண்ணா. யார் இருக்கா? இது என்ன வீடா? எதுக்கு வெளியே வந்து சாப்பிட்றதுக்கு வந்துருக்கோம் ஹோட்டலுக்கு. அப்ப யாராச்சும் பார்க்க மாட்டாங்க மேம்ல, அதுக்குதான் சொன்னீங்க. சரி சரி, அவ்வளவு தைரியமா ரூம்குள்ள வர தெரிஞ்சிச்சு மேடத்துக்கு. லவ் யூ சொன்னா சொல்ல மாட்டாங்களாம். மேடம் ஓவர் தான் ரொம்ப. அலப்பாரால. என்ன உங்களுக்கு பிரச்சனை? எதுக்கு இப்படிலாம் சொல்லிட்டே இருக்கீங்க என்ன பார்த்து? என்ன கூட்டம் பத்தியா கீதா? சை, இந்த கடையில என்னத்தையும் வாங்க முடியாது போல. ஆமாக்கோ. கீதா கீதா, அங்க பாரு யார் இருக்கான்னு சொல்லி. அது அந்த அனுப்பில்ல தானே? காலையில தானே அவங்க அம்மா ஏதோ நம்ம கிட்ட பெரிய இவ மாதிரி பேச்சு பேசினா. இப்ப பாரு நம்மள என்ன திட்டுனா. காலையில அவங்கவுங்க வீட்டு வேலையை அவங்கவுங்க பாருங்க, என் பிள்ளைய நான் ஒழுங்கா தான் வளர்த்துருக்கேன், யாரும் வந்து எனக்கு வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு என்னென்ன பேச்சு பேசினா. ஆமாக்கோ, என் வீட்டுக்காரர்கிட்ட கூட வந்து சொல்லி கொடுத்துட்டா. என் வீட்டுக்காரர் காலையிலேயே என்ன ஏற்றி ஏசினார் தெரியுமா என்ன? இன்னைக்கு பாருங்க, உடனே அவ பிள்ளைய அவன்கிட்ட அனுப்பி வச்சிருக்கா. இவெல்லாம் பெத்த தாயா இருப்பாளா? யாருக்கு தெரியும்? நம்மளுக்கு எதுக்கு? வாங்க அமைதியா போயிரும். இல்ல கீதா, இதை சும்மா விடக்கூடாது. இவகிட்ட போயிட்டு இன்னைக்கு கேட்டே ஆகணும். ஏக்கோ, அந்த பையன் இருக்காளா, எப்படி போய் கேப்பீங்க? சரி, அதுவும் சரிதான். அவங்க அம்மா கிட்ட கேட்போம். அவ தானே காலையிலயே உன் வீட்டுக்காரர்கிட்டயும் எங்க குடும்பத்திலயும் சண்டையை உண்டாக்குனா. அவ மட்டும் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்க. பாத்தீங்களா, இன்னைக்கு அவளை சும்மா விட மாட்டேங்கிட்டா. வா, இன்னைக்கு உண்டு இல்ல நாக்குறேன். வேண்டாம், சொல்றதை கேளுங்க, அமைதியா விட்டுரும். எதுக்கு நம்மளுக்கு அடுத்தவங்க வீட்டு பிரச்சனை? சொல்லுங்க. காலையிலேயே அவ எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டுப்பா. இன்னும் எல்லா அவளும் போய் கேட்டேன்னு வச்சுக்கோ, எல்லா அவளும் வந்துருவாளுங்க சண்டைக்கு. ஏதோ நம்ம தான் தப்பு பண்ண மாதிரி. வேண்டாம், விடுங்க. அது எப்படி சும்மா விட முடியும்? அவ பிள்ளை என்னமோ ஒழுக்கமா இருக்கா, நாங்க தான் ஒழுக்கங்கிட்டு அலையிறோம் அப்படின்ற மாதிரி கதையில வந்து பேசிக்கிட்டு இருந்தா. பார்த்ததும் தெரியுது இந்த ஒழுக்கத்தை. எவன் கூடயே நின்று பேசிக்கிட்டு இருக்க ஒழுக்கத்தை. விடுங்க. சும்மா விட மாட்டேங்கிட்டா. வா போவோம். சாந்திக்கோ, சொல்றதை கேளுங்க. வேண்டாம். இவ யாருடி இவ? உனக்கு வேணும்னா வா பின்னாடியே, நான் போய் கேட்டுக்கிறேன். உனக்கு பயம் இருந்தா. அனு, காஃபி குடி. வேண்டாம். ஏன்? காஃபி அந்த அளவுக்கு குடிக்க மாட்டேன், அதான். ஏமா? தெரியல, காஃபி பிடிக்காது, டீ தான் குடிப்பேன், அதான். அச்சோ, அப்ப ஆர்டர் பண்ணும் போதே சொல்லிருக்கலாம்ல, நான் காஃபி வேண்டாம் டீன்னு எடுத்துட்டு வர சொல்லிருப்பேன்ல. ஆனா உங்களுக்கு காஃபி தானே பிடிக்கும். இது எப்ப தெரியும் உனக்கு? எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்றதெல்லாம் தெரியுமா அனுக்கு? ஆமா, உங்களுக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும்னு பிரியா சொல்லியிருக்காங்க ஒரு நாள். அதுதான் தெரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லி நானும் பழகிக்கிட்டு இருக்கேன். காஃபி எல்லாம் போட கத்துக்கிட்டேன் தெரியுமா? நல்லாவே காஃபி போட்டுருவேன். எங்க அம்மாக்கு போட்டு கொடுத்து எங்க அம்மா சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தான் குடிச்சா நல்லாவே இருக்காது. இங்க பாரு அனு, எனக்கு பிடிச்சதை நீயும் பண்ணணும்னு அவசியம் இல்லை சரியா? உனக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் பண்ணு. எனக்காண்டி நீ எல்லாம் மாறணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. சரியா? சரி சரி, நேரமாச்சு, கிளம்புமா. அம்மா ரொம்ப நேரம் என்ன தேடுவாங்களா? சொல்லுங்க, யாரு பார்த்துட்டே இருக்கீங்க? ஒரு மாதிரி இருக்கு. என்னங்க என்னங்க? லூசை, நான் நினைச்சா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல லூசை. யா ஐயோ, யாரு யாரு? அனு, நான் தான். கண்டுபிடி. நீங்க யாருன்னு தெரியலையே. ஐயோ, யாருன்னு தெரியல, கையெடுங்க. அனு, அதுக்குள்ள மறந்துட்டியா? ப்ரோ, அவதான் யாருன்னு தெரியலன்னு சொல்றல, கையெடுங்க. தேவையில்லாம எதுக்கு கைய வச்சு மூஞ்செல்லாம் மறைச்சுக்கிட்டு இருக்கீங்க? கையெடுங்க ப்ரோ.
நீங்க வேணா அவளுக்கு இப்பதான் தெரிஞ்சவங்களா இருக்கலாம், எனக்கெல்லாம் அனுவை அப்பா அம்மா வச்சு தெரியும். அனு, கையெடுங்க ப்ளீஸ். ராகுல், நீயா? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கே லூசே, நீ எப்படி இருக்க? எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து? ம். இடையில தான் கார்த்தி தான் சொன்ன உன்னை பார்த்தேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் உன் நம்பர் வாங்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இப்பதான் பாக்குறேன். ஏதோ மேரேஜ்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா, என்ன யார் மாப்பிள்ள? இவங்க தான் ராகு. இவங்களதான் கல்யாணம் பண்ணிக்க வரேன் நானே. ஆ, சரி சரி. ஏன் இப்படி முறைச்சிக்கிட்டே இருக்கான் அவன்? நீ அவனை கண்ணு முன்னால அதான் அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கேன். அவங்களுக்கு என்ன இந்த மாதிரி யாருமே தொட்டா பிடிக்காது, அதான். ஓ, சரி சரி. கார்த்திலாம் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? நல்லா இருக்கான். ப்ரூவை இன்ட்ரோ பண்ணு. ஆ, ஏங்க, நான் அன்னைக்கு ஒரு நாள் ட்ரெஸ் எடுக்கும்போது கார்த்தி சொன்னல, அவங்க மாமா பொண்ணு கூட கல்யாணம் என்ன கூப்பிட்டுருக்கான்னு சொல்லி. அவன், நானு, ராகுல், நாங்க 3 பேர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்க என்ன வேண்டான்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுட்டு போயிட்டானே. அப்ப இவங்க தான் என் கூடயே இருந்தாங்க, என் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாவோ. அப்புறமா எல்லாமாவே இவங்க தான் இருந்தாங்க. ஓ, சரி சரி. ஹாய் ப்ரோ. ஆ, சரி, நேரமாச்சுன்னு சொன்னல, போலாமா? அனு. எங்க ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசிட்டாரேன். ரொம்ப நேரம் ஆச்சு பேசி அவங்க கூடலாம். ஆ, ஆ, சரி. ராகுல் உக்காரு. ப்ரோ, அந்த சேர் இந்த சைடு எடுத்து போடுங்க. கார்த்தி எப்படி இருக்கான்? அவன் நம்பர் தான் மிஸ் பண்ணிட்டேன். அன்னைக்கு நான் என் நம்பர் கொடுத்த வாங்கிட்டு போனான். ஆனா அவன் நம்பரை வாங்குறதுக்கு நான் மறந்துட்டேன். ஃபோனே பண்ணவே இல்லை. என்னாச்சு? அவங்க மாமா பொண்ணு கூட கல்யாணம்னு சொன்னா எல்லாமே ஓகேவா? எப்ப கல்யாணம்? எனக்கு கூப்பிடவே இல்லை. அவன் கூப்பிட்டு இருந்தா நானும் ராகுவும் வந்திருப்போம்ல. நீ வேற ஏன் கேக்குற? அவனுக்கு கல்யாணமும் இல்ல, மாமா பொண்ணும் இல்ல. அவனே உன்கிட்ட சும்மா சொல்லியிருக்கான். என்ன சொல்ற? ஆமா. ஏன், என்னாச்சு? அவன் உன்கிட்ட அவன் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்லு. அவன் உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். என்னடா சொல்ற? அனு, போமா. அனு, ஒரு நிமிஷம் உன்கிட்ட சொல்லணும், வெயிட் பண்ணு. எதுவுமே பேச வேண்டாம் ராகுல், ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்பு. என்ன அனு, நம்ம இவ்வளவு நாள் பழகி இருக்கோம், அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்ற, நீ போன்னு சொல்ற, அவ்வளவுதானா நம்ம ரிலேஷன்ஷிப்பு? சொல்லு. ராகுல், எந்த இடத்துல என்ன பேசணும்னே தெரியாதா? நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றேன். இப்ப அவனுக்கு உன்னதான் பிடிச்சிருக்குன்னு சொல்ற. இவர் என்னை பத்தி என்ன நினைப்பாரு ராகுல்? நீ கேட்ட என்ன சொன்ன, அவ்வளவுதான். அவன் இப்ப எந்த நிலைமையில இருக்கான்னு உனக்கு தெரியாது, அதனாலதான் நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல உன்னுடைய விருப்பம். சரி, நான் கிளம்புறேன். உங்க 2 பேர்கிட்ட நான் பிரச்சனை பண்றதுக்கு வரல. எதாச்சியா பார்த்தேன், சரி ஃப்ரெண்டு தானே பேசினேன். இப்படி விரட்டி விடுவேன்னு நினைக்கவே இல்லை. ஏன் இப்படி எல்லாம் கோபப்படுற ராகுல்? பின்ன என்ன, அவன் உன்னையே நினைச்சு எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? ஆனா நான் அவன் கிட்ட அப்படி ஒரு நாளுமே பழகவே இல்லை. அது ஏன் தப்பு இல்லல்ல? கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு சார், ரகுவா, இவரு போனதுக்கு அப்புறம் நீ என்ன சொன்ன? இனி யாருமே என் வாழ்க்கையில இல்ல அப்படின்னு சொன்னல. ரகு முக்கியமா என் வாழ்க்கையிலே இல்லைன்ன. அந்த ஹோப் அவனுக்கு நீ தானே கொடுத்த, அதனாலதான். நான் அப்ப ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன். ஆனா யாருமே இல்லைன்னு தான் சொன்னேன். அது நான் எப்படி அவனுக்கு ஹோப் கொடுத்ததா ஆகும்? என்ன அனு, எதுவுமே புரியாத மாதிரி கேக்குற? இவங்களாம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப யாருமே இல்லைன்னா, அப்ப அவனுக்கிட்ட நீ நல்லா பேசிக்கிட்டு இருக்க. அப்ப அவனுக்கு என்ன தோணும்? சரி, அனுக்கு நம்மள பிடிச்சிருக்குன்னு தோணிருக்கு, அவன் உன்னை லவ் பண்ணிருக்கான், அவ்வளவுதான். ப்ரோ, இதுக்கு மேல பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட பேசல, நான் அனு கிட்ட பேசிட்டு இருக்கேன். அனு, எனக்கே ஒண்ணுமே புரியல. அன்னைக்கே சொன்னேன் இந்த பையன் கிட்ட எல்லாம் பேசாதன்னு சொல்லி. ஒரு நிமிஷம் ப்ளீஸ், இங்க இருந்து போ ராகுல். சரி, ஓகே. உன்னால அவன் இப்படி போனா உனக்கு என்ன? ராகுல். நீ ஹாப்பியா தானே இருக்க? சரி, ஓகே. ரகு. என்ன? ப்ளீஸ் ரகு. எதுக்கு? எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எதாச்சும் பார்த்தோமேனு பேசினேன். அவன் இப்படிலாம் சொல்லுவான்னு எனக்கு மட்டும் என்ன தெரியும்? சொல்லுங்க. இப்படிலாம் கோவப்படாதீங்க என்கிட்ட ப்ளீஸ். நான் ஒன்னு சொன்ன கேப்பியா? நீங்க சொல்றத மட்டும் தான் கேட்பேன். இதெல்லாம் நல்லா பேசு. யார்கிட்டயும் பேசாதன்னு சொன்னா அதை மட்டும் கேட்காத, சரியா? ரகு. இங்க பாரு அனு, அவங்க கிட்ட எல்லாம் பேசாத. அந்த பசங்க கிட்ட எல்லாம் அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல பேசுவேன்னா உன்னுடைய விருப்பம், அவ்வளவுதான். சாரி, இனிமே பண்ண மாட்டேன் இந்த மாதிரிலாம். சரி, மூஞ்சி இப்படி வச்சிட்டு இருக்காத. நானும் மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருந்தா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. வேணுக்குமே பண்ணுவியாடி? எந்த பேச்சுமே கேட்க மாட்டியா சொல்றத? எது பண்ணாதுன்னு சொல்றேன்னா அதுதான் பண்ற. அது எப்படிடி? நான் ஒன்றும் அப்படிலாம் பண்ணல. நீங்க தான் என்ன ஓவரா பண்றீங்க. ஃபர்ஸ்ட்லாம் நான் வேண்டான்னு சொல்லும் போது என் பின்னாடியே வந்தீங்க. இப்போ நான் ஒரு சின்னதாக தப்பு பண்ணா கூட என்கிட்ட அவ்வளோ பெருசா கோவப்படுறீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கல தான் என்ன? எனக்கு நல்லாவே தெரியுது. நான் போறேன் எங்க வீட்டுக்கு. லூசே. என்ன? சரி, என் தங்கம்ல, என் குட்டிச்சில்ல நீங்க. இங்க பாருங்க, உங்களை விட நான் கொஞ்சம் தான் குள்ளமா இருக்கேன். ஆமா, அதுக்குன்னு என்ன குட்டச்சிலாம் கூப்பிட்டாதீங்க சொல்லிட்டேன். நான் ஒன்றும் குட்டலாம் இல்லை, நான் நல்ல ஹைட்டு தான் இருக்கேன். நீங்க தான் பண்ண மரத்துல பாதி இருக்கீங்க.
ஆமாம்மா ஆமா, நீங்க நல்ல ஹைட்டு தான், செம்ம ஹைட்டு. ஏன் இப்ப என்ன கிண்டல் பண்றீங்க நீங்க? ஓ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பாடுறா அனு மிரட்டுறத. இவ்வளவு நேரம் எப்படி எல்லாம் கெஞ்சின, கொஞ்சம் சிரிச்சு பேசணும்னு என்ன மிரட்டுற. ஆமா, அப்படிதான் பண்ணுவேன். நீங்க மட்டும் என்ன மிரட்டிட்டு தானே இருக்கீங்க. ம் சரி, நேரமாச்சு போவுமா? ம் சரி. என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, இவன் ஆளையே காங்கல. எங்க கரெக்டா போயிட்டு சொன்னதை செஞ்சானா என்ன பண்றானே தெரியல. எவ்வளவு நேரம்டா உனக்கு? அனுவை பார்த்து பேசிட்டு வான்னு சொல்லிவிட்டான், எங்க போய் சுத்திட்டு வந்துட்டு இருக்க? டே பைத்தியம், அவளை தேடி அவ வீட்டுக்கு தான் போன முதல்ல. எவ்வளவு நேரம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவ வீட்டுல இல்லைன்னு சொல்லி. சரின்னு சொல்லி எதர்ச்சியா ஹோட்டலுக்கு போனா அங்க இருக்க அவ. அதுவும் யாரு கூட தெரியுமா? ம் யாரு கூட? அவங்க அம்மா கூடயா? போடா பைத்தியம், அவ இருந்தது ரகு கூட. என்னடா சொல்ற? ஆமா. என் லைஃப்ல அவன் குறுக்க வந்துகிட்டே இருக்கான். நான் முதல்ல ப்ரொபோஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், எனக்கு முன்னாடி அவன் ப்ரொபோஸ் பண்ணிட்டான். சரி சனியம் போய் தொலைஞ்சிட்டான்னு நினைச்சேன். நடுவுல வந்து திரும்பியும் என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கே வரான். 5 வருஷம் அவ பின்னாடி அவளுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஈஸியா வந்து கூட்டிட்டு போயிட்டான். என்ன சொல்றதுனே தெரியலடா. நான் ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்னை கோவப்படுத்தாத மாதிரி சொல்லு. இங்க பாரு, அனு வேண்டாம், அவளை தான் சொல்லுவேன். அவ லைஃப் அவ பாத்துக்கிட்டு போயிட்டா. இனிமே நீ என்ன பண்ணாலும் உன்கிட்ட அவ வரமாட்டா. முதல்ல நீ அவகிட்ட ப்ரொபோஸ் கூட பண்ணலடா மச்சான். அப்ப எப்படி? நீங்க 2 பேரும் லவ் பண்ணீங்களா? இல்ல, அவங்க 2 பேர் தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. விட்ரு. டேய், இதுதான் உண்மை. இதுக்கு மேல நீயே பாத்துக்கோ, அவளை தான் சொல்ல முடியும். இங்க பாரு, அணுவை எப்படி என் பக்கம் இழுத்துட்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, அதை விட்டுட்டு தேவையில்லாம அணு உனக்கு கிடைக்க மாட்டா அப்படி இப்படின்னு ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருந்த, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ச்சே, உனக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்னு வந்த பாரு, என் புத்தியை செருப்பாலேயே அடிச்சுக்கணும். சொல்றத சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நாளைக்கு அவளுக்கு பூ வைக்க வராங்களாம், அவங்க வீட்டு பக்கத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல உன்னுடைய விருப்பம். என்னடா சொல்ற? ஆமா. நாளைக்கு அப்ப அவ வீட்டுக்கு போவோமா? போய் பிரச்சனை பண்ணுவோம். லூஸ் மாதிரி பண்ணாத. அவன் வந்து அவளை விட மாட்டான், சரியா? நான் அவ கண்ணை மூடினதுக்கே அவ என்னமா சண்டைக்கு வரான் தெரியுமா என்கிட்ட? எப்படிதான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? எனக்கு தெரிஞ்சு அவன் கல்யாணம் நடந்துதான் தீரும். நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, ஒதுங்கிக்கோ, அவ்வளவுதான். இங்க பாரு ராகுல், இன்னொரு வாட்டி விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரி என்கிட்ட வந்து பேசாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன்னுடைய விருப்பம், என்னமோ பண்ணிக்கோ. யானும் என்னை பத்தி உனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? ச்சே. கீதா, இன்னைக்கு அவளை சும்மா விடக்கூடாது. அக்கா வேண்டாம், சொல்றதை கேளுங்க. அட வாமா. இவளுங்களா போகும்போது இவளுங்க மூஞ்சிலே முழிச்சிட்டு போனோம். வந்தானே என்னென்னலாம் கேள்வி கேட்பாளுங்களோ. சை. எக்கோ, என்னம்மா? ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு தாண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு நேரமா. என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? என்ன சொன்னீங்க நேத்து? என் பிள்ளைய நான் அப்படி வளர்க்கல, ஒழுக்கம் கெட்டு போய் ரோட்ல நின்று பேசிக்கிட்டு இருந்தானா அவன் கல்யாணம் பண்ண போறான் அப்படி இப்படின்னு சொன்னீங்களே. இன்னைக்கு அவ ஹோட்டலா திரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்ப எங்க கண்ணால பாத்துக்கிட்டு வரோம். பாருடி, என் பிள்ளைய பத்தி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது சொல்லிட்டேன். ஆமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கவா உன் மனசுல? கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? மரியாதை கெட்டுரும் பாத்துக்கோ. ஆமா, பிஞ்ச செருப்பாலேயே பிய்ய அடிப்பேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? பின்ன இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் கூடயே சுத்திக்கிட்டு இருக்கா. நாளைக்கு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணுவா. இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? பணம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஆளை மயக்கறதுக்கு நீங்களே சொல்லி கொடுக்கீங்களோ உங்க பிள்ளைக்கு? என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுல என் புருஷங்கிட்ட வந்து சொல்லியிருப்பீங்க. தேவையில்லாம உன் பொண்டாட்டி என் வீட்டு விஷயத்துல மூக்க நுழைக்கான்ட்டு. உங்க வீட்டு விஷயத்துல நாங்க மூக்க நுழைக்கல. ஆமா, என் பிள்ளை என்ன பண்ணா உனக்கு என்னடி? உன் வேலையை பாத்துக்கிட்டு போ. ஆமா, வேலை சொல்லி இல்லாம அடுத்தவங்க வீட்டுல என்ன பிரச்சனை நடக்கும், ஏது பிரச்சனை நடக்கும், அதுல மூக்க விட்டுக்கிட்டு வந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணுவோன்னு பாத்துக்கிட்டு இருக்கவன் நீ என் பிள்ளைய பாத்துக்கு வர சொல்றியோ நாயே? எக்கோ, பாத்துட்டு வந்ததை தான் அங்க சொன்னோம். ஆமா, என்னத்தை பாத்துட்டு வந்தா? அந்த பையனை தான் என் பிள்ளை கல்யாணம் பண்ண போறா. அப்போ அவன் கூட சொன்னா என்ன, உனக்கு என்ன வந்துச்சு? நல்ல மனசுல கோட்டை கட்டி வச்சிருக்கீங்க போலயே கோட்டைய. ஆமா, அவ அம்மா கறி அன்னைக்குதான் சொல்லிக்கிட்டு இருந்தா, என் மோவனுக்கு பெரிய இடத்துல பொண்ணை பார்ப்போம், அப்படி இல்லைன்னா என் அண்ணன் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவோன்ட்டு. இன்னைக்கு அவனை தான் கல்யாணம் பண்ண போறேன். நீ தான் ஊர் ஃபுல்லா பீச்சிக்கிட்டு அலையிறா. ஆமா. ஆடாச்சி, வாய மூடுங்க நாய்ங்களா, வந்துட்டாளுங்க.
ஆளையும் மண்டையும் பாரு நல்லா. இப்பதான் அவனோட அப்பாவும் அம்மாவும் பாட்டியும் வந்து என் வீட்டுல நாளைக்கு பூ வைக்கன்னு சொல்லிட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. அதுக்கான ஏற்பாடு பண்ணுவோன்னு சொல்லிட்டு போறேன். ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது வந்துட்டாளுங்க நடக்காதுன்னு சொல்றதுக்கு. உங்களெல்லாம் கூப்பிடணும்னு நினைச்சேன் பாரு. என் புத்திய செருப்பாளி அடிக்கணும். எம்மா தாய்ங்களா, என் வீட்டுல என்ன விசேஷம் வந்தாலும் நீங்க வந்துடாதீங்கம்மா. எக்கோ சி வாய மூடு. எக்கோ எக்கோன்ட்டு நான் உன்னை சொந்த தங்கச்சியா தான் நினைச்சேன், வேத்தார பிள்ளையா நினைச்சேன். ஆனா நீ இவ கூட சேர்ந்துக்கிட்டு என்னை என்னென்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா. இனிமே என் வீட்டு வாசல் நடை ஏத்திராத சொல்லிட்டேன். வந்துடாதே அம்மா. இப்ப சொல்றேன் கேளுங்க. என் பிள்ளைக்கு அந்த பையனை தான் கல்யாணம் முடிப்பேன். ஆமா, முடிஞ்சதை பாத்துக்கோங்க. என் பிள்ளை அவன் கிட்ட நின்று பேசுது பேசல, அது என்னோட விஷயம். உங்க குடும்பத்துல நான் என்னைக்காச்சும் வந்து ஏதாச்சும் நடக்குதுன்னு கேட்கணும். அதே மாதிரி என் குடும்ப விஷயத்துல எவ்வளவு வந்து கேட்க கூடாது சொல்லிட்டேன். எக்கோ தெரியாம கேட்டுட்டோம், மன்னிச்சிருங்கக்கா. சி போங்க தூராந்தால. எவன் வீட்டுல என்ன நடக்கும், எந்த கதையை எப்ப பேசலான்னுட்டே இருப்பாளுங்க போல. இவ வீட்டுல எல்லாம் என்ன காரியம் நடந்தா நம்ம எதனா போயிட்டு கேட்கமா. இவளுங்க மதுக்கும் எதுக்குதான் வந்து கேட்காளுங்கன்னு தெரியல. பார்த்தாலே எரிச்சலை தவறுது. ஏக்கோ, என்ன பிரியாவையும் முத்துமாரியும் மறு வீட்டுக்கு அனுப்பியாச்சு போல. இங்க வந்து நல்லா ஹாயா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. யாரு? நானு நல்ல ஹாயா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இன்ன போல யாருக்கு வரும் சின்ன பொண்ணே? எனக்கு என்னக்கோ? இன்னும் என்ன சின்ன பொண்ணே, உனக்கும் மாமியார் இருக்காங்க, எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருவாங்க. உன் குழந்தைய பாத்துக்கிறது முத கொண்டு எல்லாத்தையும் அவங்க தான் செய்யறாங்க போல. என்ன அட நீங்க வேற போங்கக்கோ. மாமியார்னாலே ஒரே தொல்லை தான் போல. சை, வீட்டுல இருக்க முடியல. ஒரு நிமிஷம் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அதை செய் இதை செய் அதை செய்யாத இதை செய்யாத அதையும் செஞ்சான்னு வச்சுக்கோங்களேன் 1008 குத்தம் வர வருது. ஏன் சின்ன பொண்ணு இப்படி பொய் சொல்றா? நான் தான் பாத்துட்டு வரேனே. உன் மாமியார் தான் எல்லா வேலையும் செஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா, வீட்டு தூத்துல இருந்து பாத்திரத்தை விளக்குனதுல இருந்து எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு தான் இருக்காங்க போல. ஏன் இப்படி பொய் சொல்ற? அவங்கள பார்த்து நீ ஒரு மனசாட்சி வேண்டாமா சின்ன பொண்ணே உனக்கு? 4 முடி அந்த அக்கல ஓடிட்டு சொல்லிட்டேன். ஆமா, வரும்போது எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் வந்த 4 முடி. இவன் மெனக்கட்டு இப்ப நான் செஞ்சு வச்சத திரும்பி எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பா. எதுக்கு சொல்லி அவர் வீட்டுல இருக்காருல்ல, அவர்கிட்ட சொல்லணும் நான் ஊரை சுத்த போயிட்டேன், நான் தான் எல்லா வேலையும் செய்யறேன், உன் பொண்டாட்டி செய்ய மாட்டேங்க அப்படின்றதுக்கு. அதனாலயே நான் வீட்லயே இருக்கிறது இல்ல பத்துக்கா, எங்கேயாச்சும் ஓடி வந்துடுறது. இப்படி எல்லாமா செய்யறாங்க சின்ன பொண்ணே? அட ஆமாக்கோ, உண்மையதான் சொல்றேன். பரவாயில்லையா, சின்ன பொண்ணுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க. வாங்க வந்து இப்படி உட்காருங்க. சின்ன பொண்ணே, உன் அண்ணன் பொண்ணு கல்யாணம் எல்லாம் இருக்கு. உன் அண்ணன் பொண்ணுக்கு விருந்து எதுவும் வைக்கலையா? அட நீ வேற எதுக்குனால முடி ஏன் வயிற்றுல கொட்டிக்கிட்டு இருக்கா, சும்மா கடை. ஆமா, என் மாமியார் கிட்ட ஒரு சின்ன விஷயம் வேணும்னு கேட்டாலே அவ இது அதுன்னு குதின்னு குதிப்பா. இன்னும் இதை வர சொன்னு வச்சுக்க, அவளந்தான் கல்யாணத்துக்கு 2 பொண்ணு நகை போட்டதுக்கே என்ன குதி வந்தா தெரியுமா அவ. அப்படியா சின்ன பொண்ணே? ஆமா. அப்ப வைக்க போறது இல்லையா விருந்து எதுவும்? இல்ல, வைக்கணும், கொஞ்ச நாள் ஆகட்டும். இப்பதானே அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, வெறும் 3 நாள் அங்க இருப்பாங்க போல. அதுக்கப்புறம் எப்படி வருவாங்களா, அப்ப விருந்து வச்சுக்க வேண்டியதுதான். நம்ம ஊர்ல தானே கிடக்க போறாங்க. அதுவும் சரிதான். என்ன லட்சுமிக்கோ, புது மருமகள எப்படி என்னமா சொல்றது? ஒரு நாள் நைட்டு தான் இருந்திருக்கா, அத காலையில போயிட்டா. அவளை பத்தி நான் என்ன சொல்ல முடியும்? காலைல இருந்து வேலை எல்லாம் செஞ்சிருப்பால. வேலை எல்லாம் ஒன்னும் செய்யலாமா, புதுசா இப்பதானே வந்திருக்கா. அவளுக்கும் ஒரு மாதிரி இருக்கல, புதிய இடம்னு கொஞ்சம் நாள்ல அப்படியே பழகிடுவா. பரவாயில்லையா, நம்ம லட்சுமி அக்கா மட்டும்தான் மாமியாரா இருக்காங்க போல. மாமியாரா ஆனா எல்லாரும் குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நம்ம லட்சுமி அக்கா ஏதோ குறைலன்னு சொல்லல. ஏன் சின்ன பண்ணி, மாமியாரே உனக்கு பிடிக்காதோ? மாமியாரும் ஒண்ணு சாமியாரும் ஒண்ணு, இஷ்டத்துக்கு எதையாச்சும் அடிச்சு விட்டுன்னு இருக்கோம். நல்ல தத்துவம் சொல்றீ சின்ன பண்ணி. ஆட நீ போ 4 முடி. ஆமா, நம்ம புஷ்பக்கா இங்க ஆளையே காங்கல. உனக்கு என்னம்மா, உன் மாமியார் வீட்டுல இருக்காங்க, சோறு பொங்கலைன்னா கூட உன் மாமியார் பொங்கிடுவாங்க. எங்களுக்குலாம் அப்படியா? சோறு பொங்கிட்டு வரக்கு நேரமாவல. அது வேற, அவங்க ஒரு பிள்ளை காலேஜுக்கு போகுது, ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது. 2த்துக்கும் சோத்தை கட்டி தலைய வாரி அனுப்பிட்டு வர வேண்டாமா? உன்ன மாதிரியே ஹாயா இருக்க முடியும்? 4 முடி. சரி, அதுவும் சரிதான். இளவரசி அக்கா கூட ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. அந்த அனு பிள்ளைக்கு கல்யாணம்னு சொன்னாங்களே, என்ன கதை? அது லட்சுமி அக்கா கிட்ட கேட்டா தெரியும். என்ன லட்சுமி அக்கா? அட நீ வேற ஏன் சின்ன பொண்ணே, ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கேன். கல்யாணத்தோடய அவங்க அம்மாக்காரி ஒரு மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. யார் அம்மாக்கா? நம்ம அனுவோட அம்மா இளவரசியா? இல்ல இல்ல, அவ ஏன் அப்படி பிரச்சனை பண்ண பாரா? அந்த ரகு தம்பி டாக்டர் இருக்கால, அவங்க அம்மா காரி தான் போல. என் அண்ணன் பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன், என் பையனுக்கு அப்படி இப்படி பேசிக்கிட்டு இருந்தா. என்ன கதைன்னு சரியா தெரியல. பாவம், பாத்தீங்களா இளவரசிக்கா? ஆமா சின்ன பொண்ணு, நானும் அந்த பிள்ளைக்கு அந்த இடம் அமைஞ்சிட்டா நல்லபடியா முடிஞ்சிடும் பாக்க, அமைய மாட்டேங்கு. ஏன் இந்த பிள்ளைக்கு இப்படி கல்யாணம்னால இழுத்து அடிக்குன்னு ஒன்னும் புரியல. ஆமா, கூட்டத்துல காசு கட்டணுமே, கட்டியாச்சா நீங்க? இல்ல சின்ன பொண்ணே, 25ஆம் தேதி தான் ரெடி பண்ணணும். சரிக்கோ.